இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேசிய ரகமான தேசிய திருச்சபை சார்பாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அறிக்கை ஆனாலும் சொன்னார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது. ஆமென். உயிர்த்தெழுந்தார் அதை சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமென். வருடங்களுக்கு முன்பதாக உயிர்த்தெழுந்துவிட்டார். இருந்தாலும் கூட இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். பலவிதமான கருத்துக்கள், உண்மையான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஈஸ்டர் திருநாள் என்பது பலவிதமான கருத்துக்களோடு கூட ஒரு விக்கிரக ஆராதனைக்குரிய ஈஸ்டா தேவதைக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி எகிப்தில் ஒரு தெய்வம் இருந்ததாகவும் அந்த தெய்வத்தை அதனுடைய காரியமாக வழிபடுவதுதான் இந்த ஈஸ்டர் திருநாள் என்று சொல்லி சில வரலாற்று அறிவியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்தார்கள். வேத வல்லுநர்களும் சில கருத்து தெரிவித்தார்கள். ஆனால் நாம் அந்த இஸ்லா தெய்வத்தை வணங்க வரவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து வருகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம செய்கிறது என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம உணர்றது. இன்னைக்கு எங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாளைக்கும் அப்படிதான் நினைவோம். ஆமென் சொல்லுங்க. எல்லா நாளுமே அவர் மரித்ததை நினைவு கொள்கிறோம். எல்லா நாளுமே அவர் உயிர்த்ததை நினைவு கொள்கிறோம். எல்லா நாளுமே நமக்காக பிறந்தார் என்பதை நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாளை ரொம்ப விசேஷமாக எடுத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆகவே நீங்கள் எதுவும் நிறைய நீங்கள் யூடியூப்ல நிறைய காரியங்கள் நிறைய செய்திகள் சொல்ல நம்ம கேட்குறோம். அதனால் நீங்கள் எதுவும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். எதை சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று சொல்லும். அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா அவ்வளோ விஷயம். ஹல்லேலூயா. அதனால ஒருவர் செய்யறாங்க ஒருத்தர் செய்யல அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம குற்றப்படுத்துறோம். அதுக்கு நம்ம வரல. வேத வசனத்துல ஆண்டவர் குறித்திருந்த ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை நாம் ஒரு நாளாக வருடத்தில் வந்து எப்படி நம்ம பிறந்த நாள் வருஷத்துல ஒரு நாள் வரும், திருமண நாள் வருஷத்துல ஒரு நாள் வரும். ஸோ இப்படி ஒரு நாள் விசேஷமா இருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிறந்த நாள் ஒன்று இருக்கிறது, ஒரு இறந்த நாள் ஒன்று கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு நாள் இருந்தால் அமைச்சர் எந்த நாளாக இருந்தாலும் இந்த நாளாக நம்ம விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக அதன்படியாக நம்ம அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருக்குள்ள உங்களை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்க, தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த திருநாளை குறித்து நம்ம பார்த்து நம்ம அதில் அநேக காரியங்களை நம்ம தியானிப்போம். இதில் ஆண்டவர் நமக்காக உயிரோடு இருந்து இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஜீவிக்கிறவராக அவர் கடந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில் அறையப்பட்டார் என்று நம்ம பார்ப்போம். வெள்ளி, சனி, ஞாயிறு மூன்றாவது நாள் கணக்கு மூன்றாவது நாள் கண்டிப்பாகவே உயிரோடு இருந்தார். அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகவும் அவர் சொன்னதின் கருத்தின்படியாகவுமே அவர் அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சு பார்க்கிறேன். 2ஆம் அதிகாரத்திலேயே 19வது வசனத்தில் ஒரு வாசியுங்கள். யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இதை 3 நாளுக்குள்ளே எழுப்புவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆக அவர் சொன்ன பொழுது ஜனங்கள் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம், ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ள என்ன பண்ணுவேன், எடுத்து போடுவேன், எழுப்புவேன் என்று சொன்னார். ஆமென். அங்க அவர்கள் நினைத்துக் கொண்டதை பார்த்தீங்கன்னா இருந்த எருசலேம் தேவாலயம், இவர் வந்து ஆலயத்தை இடிச்சுடுவாரமா, இடிச்சு 3 நாள்ல கட்டிடு. எத்தனை வருடங்கள் இதை கட்டினாங்க. இவர் என்னன்னா 3 நாள்ல இடிச்சுட்டு 3 நாள்ல என்ன பண்ணிடுவாங்க, இடிச்சு போறது. 3 நாள் எழுதுகிறேன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று சொல்லி அநேகர் இந்த வார்த்தையை கொண்டு கடைசி நாட்களில் குற்றப்படுத்தினார். இவன் தான் தேவாலயத்தை எடுத்து போட்டு 3 நாள்ல எழுப்புகிறவன் சொல்லி சொன்னவன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டினார். அதே போல சிலுவையில் தொங்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினவர்களும் கூட சொன்னாங்க, ஆலயத்தை எடுத்து போட்டா 3 நாள் எழுப்புவேன்னு சொன்னவனே நீ கீழே இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ண நேரங்களிலும் அந்த வார்த்தையை சுட்டி காட்டி பேசினார். உண்மையானது ஆண்டவர் அந்த கட்டடம் செங்கலினால் கட்டப்பட்டிருக்கிற கல்களினால் கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தை குறித்து சொல்லாமல் தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
இன்றைக்கு நம்மையும் பார்த்து பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுகிற பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு. அப்ப ஆலயம் என்பது நம்முடைய சரீரத்தையே கர்த்தர் குறிப்பிடப்படுது. அவருடைய சரீரத்தையே ஆலயமாய் குறிப்பிடுவதில் தவறு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொருவரும் இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்னதமான ஒரு பெயர் வச்சிருக்காரு. இது ஆலயம் அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. உலகத்துல உயர்ந்த ஒரு இடமா நம்ம எல்லாருமே பார்க்கறது ஆலயங்கள் இருக்காங்க. அது கடவுள் இருக்காரு, அங்க போன ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஆலயத்தை நோக்கி ஓடுகிறது போல உயர்ந்த ஒரு காரியமாக தான் கர்த்தர் நம்முடைய சரீரத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதே போல அவர் சொன்னாரு, ஆலயத்தை எடுத்து போடுறது சொன்னது அவருடைய சரீரம். அதே போலதான் அவருடைய ஆலயத்தை எடுத்து போட்டார். ஒரு சரீரத்தை எல்லாரும் இந்த சிலுவையில் நீங்க பார்க்கிறீங்க, பயங்கரமான பாடு அவரை படுத்தி, அவரை கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி அந்த ஆலயத்தையும் எடுத்து போட்ட மாதிரி என்ன பண்ணாங்க, அவரை முற்றிலும் அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில மறிக்க வச்சாங்க. ஆனால் சொன்ன வார்த்தை பற்றி 3ஆம் நாள் என்ன பண்றாரு, உயிரோடு இருந்தார். ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டது போல அவர் மீண்டும் உயிரோடு இருந்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதனாலதான் ஜீவனை கொடுத்தார். அவரே தான் கொடுத்தார். இதோ ஆவியுடைய கைகளில் ஒப்பு வைக்கிறேன், அவரே தான் ஒப்பு கொடுத்தார். அவன் யாரும் அவரோட உயிர் எடுக்கல, எல்லாரும் கொல்லா கட்டிச்சாங்க. உயிரை ஒப்பு கொடுத்தவர் என்ன ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவியுடைய கைகளில் ஒப்புவிக்கிறது. அதே போல அவருடைய ஆவியாக இடத்துக்கு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுதிவிட்டார். அவர் கைகளை தட்டி கத்தர சொன்னவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரால் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. நீங்க பாருங்க, சில இடங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா மறித்து போன இடங்கள் எல்லாம், இந்த சுடுகாடு இடுகாடுன்னு சொல்றதுலாம் பல வருஷமான இடத்துல கூட தோண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்னதா எலும்பு துண்டுகள், ஏதாவது அவர் போட்டிருந்த துணி, ஏதாவது வச்சிருந்தது, ஏதோ ஒரு அடையாளத்துக்கு. ஏன் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக மறித்து போன சில விளக்குகள், மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட கீழடி அகழ்வாராய்ச்சியில நிறைய பொருட்கள் எல்லாம் கண்டெடுத்துட்டு இருக்காங்க. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்துருக்காங்கப்பா, நம்ம நாட்டுல கூட இந்த சரித்திரம் எல்லாம் இருந்திருக்குது, இவ்வளவு நாகரீகம் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கும் ஆராய்ச்சிகள் மூலமாக அகழ்வாராய்ச்சி, அதாவது பூமியை தோண்டி எடுக்கிற அநேக விஷயம், டைனோசர் அப்படி சொல்லக்கூடிய பலவிதமான பெரிய பெரிய மிருகங்களெல்லாம் வாழ்ந்து மறித்து போகும். அதற்கு அடையாளமாகவும் பூமி தோண்டப்படுகிற பொழுது அதிலிருந்து சில விதமான எலும்புகளும் சில விதமான முட்டைகளும், டைனோசர் முட்டை கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் கூட என்ன பண்றாங்க, கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டது. சில எகிப்துல இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்பதாக 2000 4000 வருடங்களுக்கு முன்பு மம்மிஸ் நல்லா இருக்கு. அந்த பிரமிட்ல ராஜாக்கள் மறித்து போனாங்கன்னா, ராணி எல்லாம் மறித்து போனாங்கன்னா அவங்க சரீரத்தை பதப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அதை வைக்கிறோம். அந்த பதப்படுத்தி வைக்கப்பட்ட அந்த சரீரத்துக்கு பேரு மம்மிஸ் அப்படின்னு. அதையெல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அந்த துணியெல்லாம் எடுத்து துணியெல்லாம் அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்து போய் அவங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க வீடியோ போட்டோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. பாருங்க, இவ்வளவு காரியங்கள் மறித்து போன, அழிந்து போன நிறைய நகரங்கள், வீடுகள், மனுஷனுடைய சரீரங்கள், விலங்குடைய சரீரங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறையில போய் தேடி பார்த்தா ஒரு பிட்டு கூட அடையாளம் ஒண்ணுமே இல்லை இருந்ததுக்காக. ஏன்னா அவர் உயிரோடு இருந்து போயிட்டார். அமைச்சர் உயிரோடு இருந்து போயிட்டார். அவருடைய சரீரமோ அவருடைய எலும்பு துண்டுகளோ எதுவுமே இல்லை. ஆமென். நம்ம படிச்ச இடத்துல வந்து ஒரே ஒன்று தலைமாட்டில் அவர் சுற்றி இருந்த சீலை மட்டும் தான் இருந்துச்சு. சுற்றி இருந்த சீல், அந்த சீலைக்குள்ள ஒரு விஷயம் இருந்துச்சு. அது ஒரு தனி சப்ஜெக்ட் பாருங்க. அது என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தலையில அடித்த அந்த முள்முடி முள் அதை வச்சிருந்தாங்க. அது பின்னாட்கள் ஆலயங்கள் கொண்டு வச்சாங்க. சில தனி சரித்திரம் இருக்கு. அவன் இது மட்டும் தான் இருந்தது இல்லையா அந்த நேரத்தில் எடுத்ததுடைய. மற்றபடி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கல்லறையில் அவர் இல்லை. அந்த தேடி வந்த பொழுது கூட சீசர்கள் தேடி வருவாங்க இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்கு உயிர்த்தெழுந்த நேரத்தில். அந்த மகதலேனா மரியாதை மற்ற ஸ்திரீகள் கூட வருவாங்க. அப்ப அந்த சீசர் அங்க இருக்கிறவங்க தேவதூதன் சொல்வார், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அவர் என்ன பண்ணார், உயிரோடு இருப்பார். இப்ப அவர் அங்க இல்ல, அப்பவே ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயிரோடு அந்த கல்லறையில இருந்து என்ன பண்ணிட்டாரு, வெளியில வந்துட்டார். அவன் சொல்லுங்க, அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல, மறித்த இடத்துல, செயலற்ற இடத்துல அவர் இல்லை, செயல்படும் இடத்துல வெளியில வந்துட்டார். இவர் ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் செயலற்று, பலனற்று, இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைத்தாலும் கூட இதை விசுவாசிக்கிற நாம் இருக்கிற இடத்திலிருந்து விசுவாசத்தோட அவனுடைய வார்த்தையை நம்பி வெளியில அதை விட்டு வெளியில வருவோம். ஆனால்
நிச்சயமாகவே கர்த்தர் இந்த உலகத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை நமக்கு கொடுக்க முடியும். நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னுடைய காரியங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. எசேக்கியேல் 37 கூட ஒரு காரியத்தை நம்ம லாஸ்டா தியானிச்சோம். உலர்ந்து போன எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள். ஆண்டவர் கேட்பார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு. ஆண்டவரே இது உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல ஆண்டவர் சொல்லுவார், நீ உரை, அதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை அப்படிப்பார். அப்ப உலர்ந்த எலும்புகளை பார்த்து அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பார். உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் அப்படின்னு சொல்ற பாருங்க. அந்த வசனம் நீங்க படிச்சு பாருங்க. டைம் பண்ண எசேக்கியேல் 37 போயிட்டு அருமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்கும் பாருங்க. அதுல எலும்புகள் எல்லாம் சிதறி கிடக்கும். அந்த வனாந்தரம் முழுவதும் எலும்புகள் திரளா கிடக்கும். ஆனா ஒரு வார்த்தை சொல்லணும், உயிரடைகள் சொன்ன உடனே திரளாய் கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரும். திரளாய் கிடக்கிற எலும்புகள் எல்லாம் ஒன்று சேரும். அதில் எலும்புகளோடு ஒன்று சேர்ந்து அவன் சொல்லுவான். நிறைய மனிதனுடைய சரீரத்தினுடைய எலும்புகள் சிதறி கிடந்தாலும் அந்தந்த சரீரத்தினுடைய எலும்புகள் ஒன்றாய் சேரும். ஒன்று சேர்ந்த உடனே பாருங்க, அடுத்தது என்ன வரும்? அதுக்கு மாம்சம் வரும். அடுத்தது ஒவ்வொன்றோடு அதனுடைய மாம்சம் இணையும். மாம்சம் நரம்புகள் இணையும். அடுத்து நரம்புகள் இணையும், மாம்சம் இணையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோளால் அது மூடப்படும். தோளால் அது மூடப்பட்டு அப்படியே பிரேதங்களா கிடக்கும். ஆண்டவரே அதுக்கு ஜீவன் இல்லாம கிடக்கும். என்னென்ன இல்லாம இருந்துச்சுன்னா, அது சிதறி போன எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், அவ்வளவுதான். அது மக்கி பச்சு இப்படின்னு தொட்டா அது நொறுங்கி விழுது. இத்து போன எலும்புகள். ஆனா அதை கர்த்தர் உயிரடைய செய்யும்படி ஒரு வார்த்தையினால, தேவனுடைய அந்த தீர்க்க தரிசன உரைத்தலின் வார்த்தை நிமித்தமாய், உன் விசுவாச வார்த்தை நிமித்தமாய் மரித்து போனவர்களையும் உயிரோடு எழும்ப வைக்க முடியும் என்கிற அந்த காரியத்தை அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அது அநேக இடங்களில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சாட்சிகள் கேட்கிறோம். ராமேன் சொல்லுங்க பாருங்க. அப்ப பாருங்க, அற்புதமா அந்த காரியம் நடந்தது. பிரேதங்களா இருந்தது, இப்ப ஜீவன் இல்லை. ஆண்டவரே, இன்னும் ஜீவன் இல்லை. நீ அதை பார்த்து ஊது. திசை, காற்று திசை, 4 புறம் இருக்கிற திசைகள் இருக்கிற காற்றுகளுக்கு நீ கட்டளையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காற்றுக்கு கட்டளையிட்ட உடனே அந்த காற்றுகள் எல்லாம் ஜீவனாக மாறி ஒவ்வொரு நாசியில பிரேதங்களுக்குள்ள போன உடனே அது விழுந்து கிடந்த பிரேதங்கள் காலூன்றி எழுந்து நின்று திரளான ஒரு சேனையாய் நின்றது வசனம். ஆமென் சொல்லுங்க. திரளான சேனைகளாம் உலர்ந்த எலும்புகள் ஒரு மகாபெரிய ஒரு ராணுவ கூட்டமாய் எழும்பி நின்றதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில அநேக விஷயங்கள் எல்லாம் விழுந்து போச்சு, சோர்ந்து போச்சு நீங்க நினைக்காதீங்க. நீங்க வார்த்தையை நம்பி அந்த விஷயத்திலிருந்து வெளியிலும் இதை கர்த்தர் மாற்றுவோம். இது அற்புதமா நடத்தி தருவார். அவரால் முடியாத எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் முடிந்து போன விஷயத்துல இருந்து நீங்க வெளியில எந்திரிச்சுவோம். அந்த கல்லறையிலிருந்து வெளியில வர மாதிரி. எப்படி லாசருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ கல்லறையை விட்டு வெளியே வா, லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டார். இன்னைக்கு நம்முடைய பாடுகள் இருந்து, பிரச்சனைகள் இருந்து, இப்ப தம்பி ஆராதனை சொன்ன மாதிரி அநேகர் பாவ அக்கிரம காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் நினைச்சாலும் என்னால என்ன பண்ண முடியல, அதுல இருந்து வெளியில வர முடியல பிரதர். அதுல இருந்து என்னால விடுதலை ஆக்கி கொள்ள முடியல. வந்தாலும் 2 நாள் வெளியில நல்லா நிக்கிறேன், பழைய பாவத்துக்குள்ளே போயிடறேன் நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாள் ஒன்று நினைங்க. ஆண்டவர் அதிலிருந்து என்னை உயிரடைய செய்யும். இனி அதிலிருந்து வெளியில கொண்டு வருவார். அந்த கல்லறை நாற்றம் அடிக்கிற அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை வெளியில கொண்டு வருவார். இன்றைக்கு நான் அதிலிருந்து வெளியில வரப்போயிருன்னு சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் ஒரு பாவ கட்டுகளிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற நாளாக இருக்கும். உங்களுடைய ஆத்துமாக்கள் ஒரு ஜீவன் எழுப்புகிறதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரால மாற்ற முடியும். இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மாட்டு புஸ்தகத்துல கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அதுல ஒரு காரியத்தை நான் கொடுத்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மாட்டு புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் ஒரு வாசம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். யோவான் புஸ்தகத்துக்கு வரலாம். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். முதலாவது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். போதும். மீண்டும் அங்க மறுபடியும் பழையபடி வாசிங்க. 16:3. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று இது யார் சொல்லிட்டு இருக்கிறதுன்னு தெரியுமா? மேல படிங்க. ஓய்வு நாளான
பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவளுக்கு மகதலேனா மரியாளும் அங்க இருக்கிற ஒரு சகோதரிகள் வச்சுக்க. அதே மகதலேனா மரியாளும் ஸ்திரீகளும் தான் இங்க பாக்குறோம். 20ஆம் அதிகாரம் யோவான்ல வாரத்து முதல் நாள் காலையில அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கவனி 2 வருஷத்துல விஷயத்தை சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீன்ஸ் ஸ்திரீகள். மெயினா ஒரு பேர் இருக்கு மகதலேனா மரியாள். அங்கேயும் அவங்க தான் மார்க்களையும் பார்க்கணும். அவங்க வந்து பார்க்குறாங்க. மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரோடு என்ன பண்ணிக்கிட்டாங்க. 3ஆம் வசனம் என்ன பேசிக்கிட்டாங்க. கல் பெருசாக இருக்குதுப்பா, அவர் கல்லறையில் பெரிய கல்லை வச்சு மூடி இருக்கிறாங்க. இப்போ நம்ம வேற போகிறோம். அந்த கல்லை எடுத்து போட்டால் தானே நம்ம என்ன பண்ண முடியும். உள்ளே போய் அந்த பார்த்து அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு தர முடியுமே. இப்போ அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கிட்டாங்க. 20ஆம் அதிகாரம் யோவான்ல அதே விஷயம் தான் நடக்குது. ஒரு விஷயம் அங்க இல்லை, இங்க ஒரு விஷயம் இங்க இல்லை, அங்க இல்லை, இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒன்று இருக்கு. ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அதாவது 20ஆம் வருஷத்துல என்ன இருக்குதுன்னா 20ஆம் அதிகாரத்துல வாரத்துக்கு ஒரு நாள் காலையிலே இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லிடத்துக்கு வந்தாங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் என்ன பண்ணிருந்தான் அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும் போது ஒருவரோடு ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன இப்ப இங்க 20ல பார்க்கும்போது வந்துட்டாங்க. கல் வந்தாங்க. அப்ப இவங்க எதுவுமே செய்யல. பட் அங்க ஒரு காரியம் நடந்தது. பேசிக்கிட்டே அப்ப என்ன பண்ணிருக்காங்க. பேசிக்கிட்டே வந்து இங்க நல்ல ஒரு காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை எல்லாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. என்ன பண்றோம் தெரியல. எப்படி இது என்னமோ முடியுமா தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்குமா. ஒன்றும் முடியாதுப்பா அப்படின்னு உட்கார்ந்து அநேகர் என்ன பண்றோம். நிறைய புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். புலம்பல் இருக்கலாம். ஆனா புலம்பல் இருந்தாலும் விசுவாசத்தை நோக்கி நீங்க செய்யற விஷயத்தில் நின்று விடாம போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடை எப்படி நீங்க உங்களுக்கே தெரியாது. அது மிகப்பெரிய கல்லா இருந்தாலும் ஆண்டவர் அதை உங்களுக்காக புரட்டிருக்கிறார். ஒரு நாளையில கைகளை தட்டி கத்தரை மேம்படுத்துகிறார். நின்றக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து நின்றக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. என்னமாகுமோ எதுவாகுமோ என்று நீ சொன்னாலும் விசுவாசத்தோடு முன்னேறி போயிட்டே இருக்கு. விசுவாசத்தோடு ஆண்டோடைய காரியத்தை நீ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இரு. தடை போய் நீ எடுக்க வேண்டியதில்லை. தடைக்கல்லை கர்த்தர் எடுக்கும். பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவான். மரித்ததை உயிரோடு எழுந்திருக்க செய்வான். நீ அந்த அற்புதத்தை அங்க போய் பார்ப்ப. அந்த அதிசயத்தை நீ பார்ப்ப. ஏன்னா அவங்களால முடியாத கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவாங்க. அதான் சொல்லிட்டாங்க. ஒருவரோடு ஒரு என்ன பண்ணிட்டாங்க. அது என்ன ஆண்களுக்கு கூட இல்லையப்பா. யாராவது ஆண்கள் குழந்தை கூட ஏதாவது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரும் நமக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வாங்க திரும்பி போயிடலாம். யாராவது போய் குடிக்கலாம் 10 பேர் அப்படின்னாலும் நிக்கல. 20ல பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவர்கள் வந்து கல்லறை மூடியிருந்த கல் புரட்டி போட்டிருந்தது. ஒரு வேலையிலே சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும். நீங்க கர்த்தருடைய சில விஷயங்கள்ல விசுவாசத்தோடு ஓடிட்டே இருந்து பாருங்க. இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறதை போல மாற்றிருக்கிறார். நமக்காக ஒரு தூதர் அவர் சொல்றார். உங்களுக்காக ஒரு தூதனை உங்களுக்கு முன்னே நான் அனுப்புகிறேன். அவர் உங்களுக்கு முன்னே போய் என்ன செய்யறாங்க. ஓடலாக செவ்வையாக்கி போடும். ஆனா நீங்க நின்றக்கூடாது. போராட்டத்தை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது. பேக் அடிச்சிடக்கூடாது. ஸ்லோ பண்ணிடக்கூடாது. உட்கார்ந்துடக்கூடாது. வேறொரு துணைக்கு நீ ஆளை தேடி ஓடிடக்கூடாது. உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் இருக்கிறார். சொல்லிட்டீங்கல்ல கர்த்தர் பார்த்து எத்தனை பேர் விசுவாசிங்க. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை, சத்தத்தை, குழம்பலை, கண்ணீரை காண்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. கலைஞர் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கு எங்கோ ஓடிவிடவில்லை. இன்றைக்கு ஒரு அருகில தான் இருக்கார். ரட்சிக்கப்படி உங்களோடு கூட இருக்கார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. ஒரு பாட்டு, பழைய பாட்டு. தாய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே போதுமே போதுமே
இயேசு போதுமே 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 எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். நம்மள கை தட்டுங்க. எனக்காய் ஜீவன் என்னோடு இருக்க என்னை என்றும் வழிவிட என்னை சந்திக்க 4 நாள் நல்ல சுவிசேஷம். எனக்காக ஜீவன் என்னோடு இருக்க உயிர் தெழுந்தது எதுக்காக தான் ராமேஸ்வரம் சொல்லுங்க. நம்மோடு இருக்கும்படி உயிர் இன்னைக்கு உயிர் தெழுந்த நாள் எதற்காக? நம்மளோடு இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் இருந்தார், இனிமேலும் இதுவரை உன்னை சுமந்தேன், இனிமேலும் இதுவரை உன்னை தாங்கினேன், இனியும் உன்னை தாங்கி தாயின் கர்ப்பத்திலே உன்னை தாங்கினேன், இனியும் உன்னை முதிர் வயது வரை உலகத்துல கடந்து போகும் வரை கர்த்தனை தாங்கியே சொல்லுவோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா. என்ன பாருங்க, எனக்காக ஜீவன் எனக்காக ரோடு இருக்கும்படி ரோடு இருந்தால் என்னை என்றும் வழி நடத்துவார். ரோடு இருக்கிறவர் என்னை என்றும் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். வீட்டில் என்னை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட இயேசு எனக்கு வேற எது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட இயேசு எனக்கு போதும். என் கிருபை உனக்கு உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன், உன்னுடைய பலவீனம் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பலன் விசுவாசி. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்லுவோம், உங்களுடைய பலனின் மேல விளங்கும்படி இந்த பலவீனத்தில் உங்களுக்கு மேன்மை பாரு. அல்லேலூயா. அவருடைய பலன், அவருடைய கிருபை நம்ம மேல வரணும்னா பலவீனப்பட்டனா அவருடைய பலன் எனக்கு வருதுங்கிறதுக்காக இந்த பலவீனப்படுறது நல்லதுன்னு நினைச்சாரு. அல்லேலூயா. அவருடைய கிருபை என்னை சந்திக்கிறதுக்கு இந்த பலவீனம் வந்ததுனால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார். அவர் சரீரத்தில் ஒரு குறை இருந்துச்சு, ஒரு முள் கொடுக்கப்பட்ட வசனம் சொல்லும், அது தன்னை விட்டு நீங்கும்படி அவர் போராடினார். 3 தரம் வேண்டிக் கொண்டு ஆனாலும் கர்த்தர் சொன்னாரு, என் கிருபை. அந்த வார்த்தை கட்டணும்னா சொன்னாரு, ஆண்டவரே இந்த பலவீனத்தில் உண்மை நான் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு இந்த பலவீனத்திலும் எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? என்னுடைய குறைகளிலும் என்னுடைய பிரச்சனைகளிலும் என் பலவீனங்களிலும் இழப்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு இவைகளிலே நான் கர்த்தரை நான் வேண்டிப்பான். சத்தவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. குறைச்சல் வருது, இழப்பு வருது, சோர்வு வருது, பலவீனம் வருது, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வல்லம் உங்க மேல தங்குற ஒரு வழி உண்டாகிட்டு இருக்குது. கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்கறதுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொடுத்துட்டு இருக்கிறார். நிறைவா இருந்து வச்சுங்க, ஒண்ணுமே நிறைவுடன் தரும்பாத நிறைஞ்சு போன குடத்தில் தண்ணி ஊற்றினா அது வளைஞ்சுதான் போகும். குறைவுள்ள குடத்தில் தண்ணி ஊற்றுங்க, அது உள்ள போய் நிரம்பும். ஆமென் சொல்லுங்க. அதே போல நமக்கு குறைவில் வருதா கர்த்தருடைய பரிசுத்தாவியினால் நாம் நிரப்பப்பட போறோம், ஒரு விடுதலை அடைய போறோம், ஒரு சாட்சியா நம்ம மாறப்போம். விசுவாசிக்கிற கைதட்டி ஆமென் சொல்லுங்க. கையில் தட்டும் பொழுதே கர்த்தர் வாழ்க்கையில் விடுதலை தரும், சரீரத்தை விடுதலை தரும், எதிர்காலத்தில் ஒரு நன்மையை கற்றுக்கணும். நிச்சயமா லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆண்டவர் மரித்து உயிரோடு இருந்திருந்தார், நம்மோடு இருக்கும்படி நம்மை வழிநடத்தி. இன்றைக்கும் உலகத்துல மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும்படியாய் ஒரு காரியத்தை நம்ம யோசிக்காம, உயிரோடு இருக்கிற மனுஷனே இன்னும் உயிரோடு எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சில காரியத்துக்கு நம்ம சில பாயிண்ட்ஸ் பண்ண நல்லா கவனிச்சுக்கணும். உயிரோடு இருக்கிற மனுஷனே உயிரோடு என்ன விஷயம்னா, வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா உயிரோடு தான் இருப்பான். ஒருவேளை பாவம் செய்கிற மனுஷனா இருப்பாங்கன்னா அவன் ஆத்துமா செத்து, அவன் ஆத்துமா செத்ததா. ஆதாம் ஏவாளுடைய லைஃப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே. இப்ப நம்ம தியானிச்சிருக்கோம், இந்த சாகவே சாவா என்பது அவங்க புசித்த நாளிலேயே அவங்க என்ன ஆகல, சாகல, மறிக்கல, அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? சாப்பிட்டான், செத்தான். என்னைக்கு? அவனோட ஆத்துமா அன்னைக்கு செத்துச்சு. சரீரத்தில் உயிரோட கொஞ்ச நாள் வாழ்ந்தான், பாடுகள் அனுபவித்தான். ஆத்துமா செத்து. ஆனா அந்த செத்து போன ஆத்துமாக்களை உயிரடைய செய்வது என்னன்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவி. நல்லா கவனிங்க. நீங்க அப்படின்னா நீ உலகத்துல இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள், அநேக ஜனங்கள், ஈவன் சிறு பிள்ளைகள் இருந்தும் கூட பாவத்தின் அக்கிரமங்களில் பிடிக்கப்பட்டவர்களா, வார்த்தையின்படி ஆத்துமாக்கள் செத்தவர்களா இன்னைக்கு நிறைய சிறு பிள்ளைகளும் காணப்படுகிறார்கள். வாலிப பிள்ளைகளும் அநேக பாவத்தில் விழுந்து ஆத்துமாக்கள் செத்தவர்களாய் காணப்படுகிறார்கள்.
பெரியோர்கள், வயதானவர்கள் அநேகர் இன்றைக்கும் பாவ அக்கிரமங்களில் விழுந்து செத்து போன ஆத்துமாக்களாக நடைபெணங்களாக இன்றைக்கு நடந்து திரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் தேவனுடைய சத்தியத்தினால் என்னாக்கப்பட வேண்டும்? உயிரடையணும். நாமும் பாவத்திலே மரித்திருந்தோம். வசனம் சொல்றோம், பாவத்துக்கு மரித்திருந்த நம்மை கர்த்தர் ஒரு நாள் உயிரோடு எழுப்ப வச்சார். அப்படி வசனத்திற்கு, விசுவாசத்திற்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒரு காலத்துல பாவத்துல மரிச்சு கர்த்தரோ என்னை சந்தித்து அந்த ஆத்துமாவில் ஜீவனை கொடுத்து என்னை உயிரோடு என்னை எழுந்திருந்து உங்களை பார்க்கவும் நடக்கவும் பேசவும் வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை அறியாத வரைக்கும், அந்த ஆத்துமாவில் உயிர் அடையாத வரைக்கும் செத்தவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். செத்தவர்களாக இன்றைக்கு எதுல செத்தவர்களாக? ஆத்துமாக்களிலே செத்தவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டோட உயிர்த்ததுனால நாம் தியானிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே, இப்படி செத்து போன ஆத்துமாக்களாய் வாழ்கிற அநேக ஜனங்கள் உயிரடைய வேண்டும். அடைய வேண்டும், உயிரடைய வேண்டும். அந்த ஒரு ஆத்துமா மனம் திரும்புறது பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம். அப்படின்னு என்ன இருந்தா, மனம் திரும்புறது மட்டுமல்ல, அது உயிரடையும். அதுதான் விஷயம். அது என்ன அடையிறது? செத்து போன ஆத்துமா கூட உயிர் வருது. தேவனுடைய வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாக, அவருடைய பரிசுத்தாவுடைய கிருபையின் மூலமாக அவர் விடுதலையாக்கப்படுகிறார். அதனால ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை தானே. ரட்சிப்பு என்பது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். என்ன அர்த்தம்? பாவியான மனுஷனுடைய ஆத்மா செத்து போய், பாவம் செய்கிற ஆத்மா. இப்ப அந்த பாவிகளை ரட்சிக்க வைக்கிறது என்ன அர்த்தம்? செத்து போன அந்த பாவிகளை உயிரடைய வைக்கணும். அவனை உயிரடைய வைக்கணும். அந்த பாவ அக்கிரமங்கள் இருந்து அவன் வெளிப்படையும், தான் செய்கிறது என்னது என்பதை அவன் அறிந்து கொள்ளணும். அந்த மனம் திரும்புது. அப்ப அந்த ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன் என்ன அடைந்திருக்கிறதாக அர்த்தம்னா, உயிரடைந்திருக்கிறான், உயிர் தெளிந்திருக்கிறான். அதான் கர்த்தருடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அர்த்தம். எல்லா மனுஷரும் உயிரடையும். உலர்ந்து போன எல்லா எலும்புகளும் உயிரடையும். செத்து போய் உலர்ந்து போய் அவ்வளவுதான். இவன் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த கல்லணைக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைச்சாங்க. நான் உணர்ந்தான். பார்த்தீங்களா, கர்த்தர் பக்கத்துல வந்து உணர்ந்தான். பார்த்தீங்களா, கர்த்தருடைய கிருபை. அவன் அருகில் வந்த உடனே அவளுக்கு யாரு சுவிசேஷம் சொல்லுது? அவளுக்கு யார் சத்தியத்தை விலைக்கு காட்டல. அவர் அருகில் வந்த உடனே தன்னை அறியாம அவன் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சான். எப்படி சகைக்கு பக்கத்துல ஆண்டவர் அந்த மரத்தடியில வந்து நின்று, ராமசாமி ராமசாமி கிளவாப்பா அப்படி கூப்பிட்டாரா? நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாத்தையும் நம்பிட்டு என்ன சொல்லி கூப்பிட்டாரு? அப்பா சகையோ அவ்வளவா என்ன சொல்லி கூப்பிட்டாரு? உங்க பேரதான் எனக்கு வந்து உன்னோட வந்துருக்கீங்களா? ஏடா இருக்கா? என்ன சொல்லி கூப்பிட்டாரு? சகையுவே பொறுமையா பார்த்து வாப்பா, பார்த்து விழுந்துட போற, சீக்கிரம் வாப்பா, சீக்கிரமா இறங்கி வா. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? உங்க வீட்டுல தான் எனக்கு விருந்தில்லை. பாப்பா இன்னைக்கு வீட்டுல தான் தங்க போறேன். இது அவனை வந்துட்டு யாரு சுவிசேஷம் சொல்லி அவனுக்கு பண்ணல. ஆண்டர் பக்கத்துல வந்தாரு, அவனுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்தது. கூட போக போகவே அவனை எரியாமே அறிக்கை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அநேக இடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது என்ன பண்ணிடுறேன், ஆழத்திலேயே திரும்ப தந்துடுறப்பா அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்சா. பார்த்தீங்களா, ஆண்டவர் நம்ம அருகில் அவருடைய பிரசனம் வரும் பொழுது நம்மை அறியாமையே அறிக்கை செய்ய ஆரம்பிச்சோம். இதான் ஆராதனை நேரத்தில் பிரசனத்துக்குள்ள வாங்க ஏன் சொல்றாங்கன்னா, அந்த பிரசனம் வர வர நம்ம எரியாம பாவறிக்கை செஞ்சு அழுக ஆரம்பிச்சோம். அதுக்கு நேரம் பார்த்தாரு. கட்டுப்பாடுபடி 20 நிமிஷம் 50 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆராதனை பண்ணலாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சுதந்திரமா ஆராதிக்கிற நாள்ல பாருங்க, நம்ம அறியாம மணிக்கணக்கா கண்ணீர் தரும். ஏன்னா தேவ பிரசனம் நம்மள உள்ள யாரு குணத்தரிச்சு யார் அப்படிங்கிறத பேசும். இப்படி பண்ணிட்டு இருக்காடி பண்றது சரியா அப்படின்னு சொல்லி உணர்த்தி நம்மளை நம்ம பாவறிக்கை செஞ்சு அழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுப்போம். நிறைய பேர் நாராயண கூப்பு கூட கீழே விடுவாங்க. ஏன்? அவ்வளவுதான். அவங்களுக்கு பெரிய விடுதலை நடக்குது, ஒரு மாற்றம் நடக்குது. அவங்கள விட்டு ஒரு தேவையில்லாத காரியங்கள் வெளியே புது மனுஷனா மாற்றப்படுகிறான். தேவ பிரச்சனை. அந்த கல்லன் பக்கத்துல இருந்தான், ஆண்டவர் பக்கத்துல இருந்தான். அவனே சொல்ல ஆரம்பிச்சு, ஆண்டவரே பாவி மனுஷன், ஆனா நீங்க நல்லவரப்பா,
நீ எங்க போக போறீங்க? கோயம்புத்தூர் போக போறீங்க நாளைக்கு காலையில, அப்படித்தானே? சில பேர் அப்படி ஆமாமான்ட்டு சொல்றதுக்கெல்லாம் ஆமா போறேன், கோயம்புத்தூர் போக போறேன்னு. எங்க போக போறீங்க? நாளைக்கு காலையில கிளம்பி போவே. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு எல்லாம் நினைச்சாங்க அடிச்சவங்கலாம் 2-3 நாள் தொங்குவாரு. சிலுவை போறோம் அப்படித்தான், சிலுவை போனோம் 2 நாள் ஆகும் மறிக்கிறது. சில பேர் 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆகும். சரீரம் எல்லாம் வத்தி போய் ஆகாரம் எல்லாம் அவிச்சு போய் அப்படி சுண்டி போய் செத்து போவாங்க. காக்கா குருவிலாம் கொத்தும். அப்படி ஒரு மரணம் தான் சிலுவை போறது. ஆனால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மறித்தார். ஏன்னா அதுக்குள்ள செத்து போயிட்டாரா அப்படிங்கிறதுக்காக தான் செக் பண்ணுறதா ஈட்டி வச்சு குத்தி பாரு. நீ குத்தி பாரா செத்து போயிட்டாரா? அதனால ஈட்டியில் குத்தும் பொழுது ஒரு உண்மையாளர் மறித்து போயிருந்தான். அப்போ சொன்ன ஒருத்தன் உண்மையான தேவ விஷயம், உண்மையான தேவ இந்த தண்ணீரை கல்ல ரத்தம் பட்டுது, கண் பார்வை கொஞ்சம் மங்களா இருந்தவன் அவனுக்கு அப்பவே கத்தர் பார்வை கொடுத்தாரு. அப்பவே உலகால் படையிட்டு அங்கேயே அந்த போச்சு அவன் சரணடைஞ்சு மாந்திருக்கணும், ஏற்றுக்கொண்டான் ஆண்டவர். உண்மை சரித்திரம். கலையில சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. பாருங்க, தேவ பிரசன்ன ஒரு மனிதர்கள் கல்ல சொல்றேன். இன்றைக்கு நீங்க பகவத்துக்கு ஒவ்வொரு எண்ணெய் கொஞ்சம் அவனுக்கு கூட தீர்க்கதரிசன வெளிப்பாடு பக்கத்தில் வந்தாலும் வெளிப்பாடெல்லாம் கொடுத்துருங்க. அமைச்சர் வெளிப்பாடு தரிசனம் எல்லாம் ஆவிக்குரிய கிருமையிலலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்மோடு கொண்டிருக்கிறார். நமக்கு அநேக வெளிப்பாடுகள் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். காரணம் என்ன சொன்னா, மறித்து போயிருக்கிறது நீ செத்தாதான் சரீர உயிர் போய் செத்து போனோம்னா செத்து போகணும்னு நினைக்காதீங்க. வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்துமாக்கள், பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செத்தது. ஆமென். அப்படியானால் இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் செத்ததாக இருக்கிறது. இந்த செத்து போன ஆத்துமாக்களை உயிரடையச்சு கர்த்தர் தான் விரும்புகிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ஆமென். ரட்சிப்பினுடைய படிகளை குறித்து நம்ம தியானிச்சிருக்கோம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்? விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்? தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆரம்ப கட்டம் என்ன? ஒருவர் அனுப்பப்பட்டு சுவிசேஷம் சொல்றார். அப்ப சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை தானே, நம்புறீங்களா இல்லையா? சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தைகளை நற்செய்திகளாய் பிரசங்கிப்படும். இந்த பிரசங்கம் பண்ணும்போது அந்த வார்த்தையை கேட்கிற அவன் கடைசியினுடைய பலன் என்ன? ரட்சிக்கப்படுறான். இப்ப ரட்சிப்பு என்பது உயிர் தழுகிறான். இப்ப பாவம் செய்யற ஆத்மா உயிர் தழுவதற்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தையாக சுவிசேஷம். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம மேல் விழுந்திருக்கிற கடமை, இதனை செய்யாமல் போனால் உனக்கு. ஏன்னா அந்த சுவிசேஷம் என்பது ஒரு மாத்திரை, ஜீவன் கொடுக்கிற ஒரு மாத்திரை. செத்து போயிருக்கிற ஆத்மாவுக்கு சுவிசேஷம் என்கிற மாத்திரையை வாயில கொடுத்தாரு, கையில கொடுத்துட்டாரு. இதை நீ போய் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மாத்திரை அவன் இறுதிக்குள்ள போச்சுன்னா செத்து போன ஆத்மா உயிரிழக்கும். அப்ப கர்த்தர் ஒரு செத்து போனவனை உயிரிழக்கிறதுக்கான சில விஷயத்தை மருந்து கொடுத்து நீ அதை செய்யாம இருந்தா, சாகர நேரத்தில் நீ ஒரு உதவி செய்யாம இருந்தா அது ஒரு மிகப்பெரிய தண்டனை தானே. கையில மருந்து வச்சுக்கிட்டு அவன் சாக புடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு நீ ஒரு மருந்து கொடுக்காம கையில வச்சு பார்த்துட்டு இருக்கிற நீதான் முதல் குற்றவாளி முடிவு. தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுங்க சொல்றாங்க. சாக போறன்னு கடைசியில் ஏதாவது கொடுங்க, தண்ணி ஊற்றுவாங்க, பால் ஊற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏதோ கொடுக்குறாங்க. அப்ப ஆத்மாக்கள் செத்து இருந்ததுன்னா உயிரிடையிறது உங்க கையில மருந்து இருக்கு. எதற்கு விசுவாசிக்கிறீங்க? மருந்து நம்ம இருக்கா இல்லையா? என்ன மருந்து? வார்த்தை. சொல்றாரா 107:20 படிக்க. சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20 என்ன சொல்றாரு? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன சொல்றாரு? கவனிங்க, கடைசியில் படிங்க, பூர்ணிமா படிங்க. கவனிங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன பண்றாங்க? என்ன பண்ற? சத்தமா சொல்லுங்க. குணமாக்கின எதுல இருந்து? பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, குறைவுகளிலிருந்து, இழப்புகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து. எல்லா குணம் என்பது கீழ் சுகமாக்கு.
உன்னுடைய பிரச்சனைகள் இருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். எதன் மூலமா? வசனத்தின் மூலம். விசுவாசிச்சா அந்த விடுதலை நடக்கும் உங்களுக்கு. விசுவாசிச்சா வசனம் ஒரு வாழ்க்கையில் கிரியை செய்யும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன பண்றாங்க? குணமாக்குறாரு. சொல்லுங்க. சில நேரத்தில் டாக்டர் வியாதிக்கு போறோம், டாக்டர் எனக்கு தலை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு இப்படியா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு அதுக்கு டயக்னோஸ் பண்ணி என்ன பண்றாரு? இதுக்கு இந்த மாத்திரை இவ்வளவு நாள் சாப்பிடுங்க, இவ்வளவு வேலைக்கு சாப்பிடுங்க, இவ்வளவு நேரத்துக்கு குடிங்க, இந்த ஒரு ஊசி போட்டுங்க. அந்த மருந்து அனுப்பும் பொழுது அந்த வியாதி கிருமிகளோ வியாதியுடைய சம்பந்தப்பட்ட விஷயமோ அந்த மருந்துனால என்ன ஆகுது? கவனமா கரெக்டான விஷயம். அப்ப அதே மாதிரிதான் ஆண்டு என்ன பண்றாருன்னா வசனத்தை அனுப்பி குணமாக்குறாருன்னா வசனம் என்னவா செயல்படணும்? ஒரு மருந்தா. ஆமென் சொல்லுங்க. அது ஒரு மருந்து. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை மருந்து இருக்குது? எடுத்து பாருங்க. ஒரு பேப்பர்ல நிறைய மருந்து. எத்தனை வசனம், இவ்வளவு மருந்து கொடுத்தது. காலையில சொல்ல அந்த மருந்தால கூட கஷ்டம். இந்த மருந்தால கஷ்டம். சும்மா இருக்க கையில மருந்து எப்படி இருக்கணுமா? இந்த மருந்து தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. கசப்பான மருந்து உங்கள்கிட்ட கொடுக்கல. சில பேர் மாத்திரை சாப்பிட்டு தேவை ஊற்றிக்கலாம், சக்கரை போடுவாங்க. சில பேர் மாத்திரையே வாயில் போடுவோம், கொஞ்ச நேரத்துக்கு கையில் தக்க விஷயம். சில ஆள் மாத்திரை மெண்டே சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார் சென்னையில். அவர் மாத்திரை கொடுத்தா அப்படிதான் என்ன கஷ்டப்படுத்த கொடுத்து தண்ணியே குடிக்க மாட்டாரு. அதான் உண்மை பாரு, அப்படித்தான் சாப்பிடணும் பாரு. மாத்திரை வாங்கி போட்டு வாயை நல்லா வாயத்தை மாட்டாது, இல்லையே மாத்திரை கரைஞ்சிடும். உமிழ் நீரோட அந்த மாத்திரை கலந்து உள்ள போனோம் காஸ்டர். அப்பதான் அது வந்து உடலுக்கு நம்ம கூட உள்ள வச்சா அப்படி கூட அப்படி தருவது பட்டும் படாம போடணும். பட்டம் அப்படி வாயில்படுறது சக்கரை ஒரு ஸ்பூன்ல போயிடும். ஆனா மாத்திரை எப்படி சாப்பிடுறாங்க? வெண்ணே அந்த உமிழ் நீர் எச்சில் நீரோட கலந்து போகிறான். தண்ணியெல்லாம் குடிக்கல. அதுதான் விடுதலைங்கிறாரு. உண்மையை வச்சு பார்த்தா அதான் உண்மை. சாப்பிடும்போது கூட வெண்ணும் பொறுமையா என்ன பண்ணுங்க? அந்த உமிழ் நீர்ல கரைச்ச அந்த ஆகாரத்தை கரைச்சி உள்ள முழுங்குங்க. அதுதான் உள்ள ஜீரணமா. நிறைய பேர் இப்படி சாப்பிடாதனால நிறைய வியாதி வரும். அப்படி போட்டேன் சில பேர் குடிக்க சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க அப்படித்தான் சாப்பிட்றது வீசிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கோமா வீசாதம்மா அது பாஸ்டர் அப்படின்னு வீசாதே பழகிடுச்சு. சாப்பாடு நாங்களா எடுத்து பக்கத்தில் இங்க இருக்கு அப்படியே பால் மாதிரி சொல்றேன். எல்லாம் எவ்வளோ கற்றுக்கிறாங்க அப்படியே போன வேலை உள்ள பயிற்சி வச்சு அடிச்சு குடால வருஷம் பின்னால வந்துட்டே போகணும். ஒரு வெல்றதை கூட நேரம் கிடைக்கும். அவசரத்தில் நிறைய பேர் சாப்பிட்றீங்க பார்த்தியா? 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட சூடு அப்படி பாவி பறக்க சாப்பிடுறது. ஆவி பறக்க அப்படி சாப்பிடும். வாயில் இட்லி சூட வச்சு ஆவி பறக்க. இப்படி அவசரமா சாப்பிட்றது கூட வியாதிக்கிறாங்க. ஒரு மீஸ் தண்ணி குடிக்கும் போது மெதுவாக தப்பி அந்த எச்சலோட குடிக்கணும். இல்லை உண்மை. அமைச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் அதோட ஜீவனம். அவர் சொல்லார், நான் சொல்லலை, அவர் தான் சொல்லிக்கிறேன். சங்கீதக்காரன்ல சங்கீத 107:20 சொல்றாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கிட்டு அழிவுக்கு தரும். குணமாக்கப்படலைன்னா அழிவு தான். குணமாக்கப்படலைன்னா என்னதான்? அப்ப அந்த குணமாக்குறதுக்கு வார்த்தை அந்த அழிவுல இருந்து அதை தப்பு வச்சுக்கணும். அப்ப மரித்து போன ஆத்துமா, பாவம் செஞ்ச ஆத்துமா மரித்து போயிருந்தே அப்படியே போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது பாதாளத்துக்கு தான் போகும். அங்க போய் ஆத்துமா டக்குன்னு எந்திரிக்கணும். ஏன்னா சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆத்துமா வந்தா நிக்கணும்ல. இப்ப அது ஒண்ணுமே தெரியாது. பாவத்தை செத்து போன கடந்த ஆத்துமாக்கு திடீர்னு எந்திரிக்கும் போது எங்க போறது என்ன நடந்தது ஒண்ணுமே புரியாது. அப்படி நிற்கும் போது 2 பேர் வருவாங்க, கொம்பு வச்சுக்கணும். வாடா சுவாமி, வாடா சாமி, உங்களை இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வந்து எப்படி போவாங்க? ஆனா உயிரோடு இருக்கிற வாழ்நாட்கள சத்தியத்தை அறிந்து ஒரு வெளிப்படைச்சு நமக்கு ஜீவ வழி என்ன, ஜீவ வாழ்க்கை என்ன, நித்திய வாழ்க்கைங்கிறது என்ன, நான் ஏன் வாழ்ற உலகத்தில் எதுக்காக பிறந்தேன், நீ என்ன நான் செய்யணும், எதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என் அழைப்பை நான் தெரிந்து கொண்டு உறுதியோட நான் வாழ்ந்திருந்தேன்னா என் ஆத்மா வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். என் சரீரம் செத்து போனா கூட ஆத்மாக்குள்ள தெளிவு இருக்கிறதுனால எங்க போறோம் தெளிவா நிற்கும். வரவங்க வருவாங்க, கூட்டிட்டு போறது கூட்டிட்டு போவாங்க. எத்தனை பேர் நான் படிக்கிறோம்?
உயிரோடு வாழ்ற இந்த நாட்கள் ஏதோ மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதெல்லாம் வாழ்க்கை. ஆத்மா உயிரோடு கூட உயிர் தெளிந்து வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை. இப்படி எல்லாருக்குமே கிடைக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இப்ப நான் சொன்னேன், உயிரோடு இருக்கிறவர்கள் உயிரடையும். எந்த உயிரோடு இருக்கிறவர்கள்? உயிரோடு இருந்து ஆத்மாவிலே செத்தவர்கள். முதல் பாயிண்ட். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவ அறிந்து உயிர் எழுந்திருந்திருப்பாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவ வாழ்க்கை, ஞானஸ்நானம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ கிறிஸ்தவர்கள், ஏனோ தானோ கிறிஸ்தவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள், அசால்ட்டான கிறிஸ்தவர்கள், ஒரு இயேசு கிறிஸ்து எனக்கு தெய்வம் அப்படிங்கிற ஒரு பேருக்காக வாழ்கிற கிறிஸ்தவர்கள். உண்மையாலுமே இந்த ஆத்துமாக்கள் சேர்த்து போனதான் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறோம், தேவனை ஏனோ தான் நம்ம இஷ்டத்துக்கு அவர் இழுத்துக்கிறோம், அவருடைய காரியத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்காம நம்ம காரியத்துக்கு அவர்களுக்கு பிடிக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டா? நீ நிறைய பேர் ஆண்டவரை நம்முடைய இஷ்டத்துக்கு தான் எழுதுறோம், அவருடைய இஷ்டத்துக்கு நம்மளை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு கொடுங்கப்பா, நம்ம போகிற இடத்துல வரணும், நம்ம கேட்குற இடத்துல தரணும். ஆனால் அவர் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். அவர் சொல்றதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி நடக்கணும்ப்பா, நீயே இப்படி எல்லாம் வரணும்ப்பா, அதெல்லாம் எனக்கு என்னால் முடிஞ்ச டைம் தான் வருவேன், என்னால் முடிஞ்சதுதான் நான் செய்வேன், என்னால் இதை கொடுக்க முடியுமோ அதுதான் வந்து. அவர் சொல்றதை நம்ம செய்யறது தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. என் பின்னே வாங்கன்னு தான் கூப்பிட்டார். என் பின்னே வாருங்க, என் பின்னே வா. அல்லேலூயா. அப்போ உயிரோடு வந்து செத்தவர்கள் பாவத்தில் வாழ அநேக ஜனங்கள் இருக்காங்க. அது சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களாக மாறி இருப்பாங்க, ஆனால் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துருப்பாங்க. அப்பப்போ ஆண்டரை பார்த்துக்கிறோம், அப்பப்போ ஊருகா மாதிரி தொட்டுக்கிறோம். இப்படி இருந்தாலும் அந்த ஆத்துமாக்கள் செத்ததாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களும் இந்த நாளிலே உயிரடையணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண புரிஞ்சுக்கணும். அதுவும் ராமேஷ். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, கிறிஸ்தவர்களா வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க நான் சொல்லியிருக்கேன், அப்பப்போ வந்துட்டு போவாங்க ஊருகாங்க. ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா, இயேசு வரைஞ்சி ரசிக்கப்பட்டு எல்லாம் வந்திருப்பாங்க, திடீர்னு பின்மாற்றம் அடைஞ்சு போயிருப்பாங்க. என்ன அடைஞ்சு போயிருப்பாங்க? பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ தொடர்பு இல்லாமல் ஆனால் ரசிக்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிட்டாங்க? கிறிஸ்துவை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. பின் ஏதோ சூழ்நிலை எல்லாம் இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் என்ன ஆயிட்டு இருக்கு இப்போ? ஏன்னா அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெருங்க அவருக்குள்ள ஜீவன் இல்லைட்டார். என்ன இல்லைட்டாரு? ஜீவன் இல்லை. பின்மாற்றம் அடைஞ்சு போனவங்க தேவனுடைய சமூகத்தில் வரல, தேவனுடைய பந்தியில் அட்டன் பண்ணல. இதனால அவருடைய ஆத்துமாக்கள் என்ன ஆயிட்டு இருக்குது? நாளுக்கு நாள் விளைவேறு படைச்சு செத்துக்கும். அதுமாகதான் நோய்வாய்ப்பட்டு அப்படியே. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களும் என்ன அடையணும்? யார் யார் உயிரடையணும் சொல்லுங்க. முதல்ல யார்? வந்து ஆத்துமாக்கள்ல செத்தவர்கள். இரண்டாவது உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி கிறிஸ்துவை அறியாத கேட்டகரி. கிறிஸ்துவை அறியாத, ஏற்றுக்கொள்ளாத, பாவத்தில் வாழ்ற ஒரு கேட்டகரி. இதுல நிறைய பேர் நிறைய சொல்லுமா, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க மட்டுமல்ல, இன்னும் கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் பல தேசங்கள்ல இருக்காங்க. காடுகள்ல, வனாந்தரங்கள்ல இயேசுங்கிற பேர் கூட தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆமென். அவருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுது. நீங்க மிஷினரி மார்களெல்லாம் காடுகள்ல மிஷினரி ஊழியர்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை பத்தி டாக்ஸ் ஊழியர்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் உயிரடையும். அப்ப அந்த ஆத்மாக்கள் தேவனுடைய பால் சத்ததா தான் இருக்கும். இவங்கெல்லாம் விடுதலையாக்கப்படுறாங்க. இரண்டாவது, இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, ஆனா இயேசுக்குள்ளாக இணைத்து வாழுங்க, பேர் கிறிஸ்துவா வாழுங்க. இந்த ஆத்மாக்கள் செத்து போனாங்க. மூணாவது நான் உங்கள்கிட்ட சொன்னது, பின்மாற்றம் அடைந்து இயேசுவை அறிந்து பின்மாற்றம் அடைந்து எவ்வளவு தூரத்துக்கு போனவங்க. இவருடைய ஆத்மாக்களும் தேவனுடைய பாலில் மரித்து போனதா, விளைவீனப்பட்டதா இருக்கு. இவைகளெல்லாம் உயிரடையும். அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக ஆண்டவர் இவர்களுக்கு செய்கிறார். உங்களுக்காக, எனக்காக, உங்க மூலமா என் மூலமா செயல்படுறதுக்கு, இவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு, அவங்களுக்கு நீங்க போய் பேசுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? உயிரோடு எழுந்திருக்கிறார். கடைசியா பாருங்க,
தேசத்துடைய அநேக தலைவர், ராஜாக்கள், அதிகாரிகள், இவருடைய ஆத்துமாக்களும் நிறைய ஆத்துமாக்கள் செத்ததா இருக்கு. நிறைய தலைவர்கள் கூட இயேசுவை அறிந்தும் அறியாதவர்கள் கூட இன்னைக்கு நிறைய தலைவர்கள் கூட இருக்காங்க. தலைவர்களுக்கு மேக்சிமம் இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு தெரியும். ஒரு சில தலைவர் இயேசுவை பத்தி கண்டுக்காமே வந்திருப்பாங்க. நமக்கு எல்லா பலனும் இருக்குது, நாம தான் தலைவர் ஆயிடுச்சு, இயேசுலாம் எனக்கு இருக்குது, எனக்கு எதுக்கு அப்படின்னு கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆள்கிட்ட சொன்னாங்க, தீமத்தையில சொல்லிக்கொண்டு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு பிரதானமாய் சொல்லுகிற கட்டளை என்னவெனில், ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் இல்லையா என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்றாங்க. ராஜாக்களுக்காகவும் படிங்க 2 அதிகாரம் 1 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனுடன் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்கு 3வது வசனம் 2வது வசனம் சொல்லுது, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ராஜாக்களும் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டா, அதாவது உயிர்த்திருந்தா, அது நமக்கு நன்மையா இருக்கு. நம்புறீங்களா இல்லையா? ராஜாக்கள் மனம் திரும்பிட்டா தேசம் கண்டிப்பா எவ்வளவு சாட்சியா இருக்கு, மாறுமா மாறாது. ஒரு தலைவன் தொடப்பட்டா நிச்சயமா தொண்டர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கட்ட கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவ வளர்ந்ததெல்லாம் கூட அந்த நாட்கள்ல, அன்றைய நாட்கள் ரோம ஆட்சியாளர்கள், கிரேக்கர்கள், ராஜாக்களா இருந்த அநேகர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனாலதான் வேதாகமான அது நிறைய அச்சிடப்பட்டது, கிறிஸ்துவ மூலம் பரப்பப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு சில ராஜாக்கள் கிறிஸ்துவ எதிர்த்தாங்க, அப்பெல்லாம் அழிச்சாங்க. சில ராஜாக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நிறைய காரியங்கள் தேசத்துக்குள்ள ஆண்டு சுவிசேஷம் பரவச்சு. அப்ப ராஜாக்கள் தொடப்படும் பொழுது நிச்சயமா தேசத்தோட ரட்சிப்பு உண்டாகும், ஒரு வழிவாசல் உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இன்னைக்கு ராஜாக்களுடைய இருதயங்கள் கூட ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாமல் செத்ததா இந்த ஆத்துமாக்கள். ரோமர் புஸ்தகத்துல படிங்க 12ஆம் அதிகாரத்துல, ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1:21 படிங்க. ரோமர் 1:21 சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கவனிச்சிங்களா? ஹலோ, வசனம் மிக தெளிவாக சொல்லுது. இது ராஜாக்கள் அதிகாரிகள் மட்டுமில்லை, இன்னைக்கு நிறைய தலைவர்கள், அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேத ரகசியங்களை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் பேசுற காரியங்களை கவனிச்சு பாருங்க. ஆன்மீக வேத சித்தாந்தங்களை அறிந்தவங்க பேசுற விஷயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க தெளிவா சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வம். நம்ம நாட்டினுடைய வாழ்ந்த விவேகானந்தர் சொல்வார் இயேசு கிறிஸ்துவ எடுத்து மாதிரி கோட்ஸ். விவேகானந்தரை ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய மதத்துடைய தலைவராக கூட பார்க்குறாங்க. அவரே இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையா பேசியிருக்காரு திரும்பி பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கு நமக்கு எவ்வளவு அருமையா. ஆனா இன்னைக்கு அநேகர் அதை அறிந்திருந்தும் கூட வெளியில சொல்றதுக்கு ஒரு பிரஸ்டீஜ் பார்க்கறாங்க. அதைத்தான் நாம தெளிவா பேசுறார். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், அவர் ஆண்டவர், இயேசு நல்லவருங்க, இயேசுவோட தெய்வங்க, அவர் உண்மையில கடவுளுங்க, அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் கடவுளுங்க. இன்னைக்கு அந்த சில இவங்களாக பார்க்கணும், கோடாயின் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி. அவர் யாருங்க? அது வந்து இயேசு கிறிஸ்து பவுல் ஊழியம் செய்யும்போது பின்னால தொடையார வந்தாங்க பூஜை சொல்லி, இவர்கள் வந்து அவருடைய அவருடைய சீசன். உடனே இவனுக்குள்ள பேசுறது என்னன்னு அவர் தெரிஞ்சுக்குவார், துரத்துவார் அப்பாளுக்கு போச்சு. ஆமே, ஆண்டவரை அவைகள் யாருக்கு அறிந்திருக்கிறார். ஆனா வெளியில சொல்றதுக்கு அந்த ஆவி கிரியை செய்யும்.
அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து கவனிச்சீங்களா? அவரை மகிமைப்படுத்தல, அவர் அறிக்கை செய்யல, இதெல்லாம் இருந்து ஸ்தோத்தரிக்கவில்லை. தங்கள் சிந்தனைகள் என்ன யோசிக்கிறாங்களோ அதன்படி வீணரானார்கள். இதனால அவர் இருதயம் என்னாச்சாம்? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருதயம் இருளடைஞ்சு அப்படியே பாழாக்கு. இதுக்குள்ள வெளிச்சம் வரணும். இதான் சத்தியங்கிற வெளிச்சம் உள்ள போகணும். வேதமே வெளிச்சம். அப்ப இருளுக்குள்ள வெளிச்சம், வேதமாகி வெளிச்சம் உள்ள போச்சுன்னா அந்த இருள் நீங்கி கண்டிப்பா இயேசுவை அறிக்கை செய்வாங்க. அதான் அந்த ஆத்மா ரட்சிப்படைவது. அதான் அந்த ஆத்மா உயிரோடு இருப்பது. அறிந்தும் அறியாதவர்கள் போல வாழ்கிறவர்கள் நீ கிடையாது. இவங்களுக்காக நீங்க போராடு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல கவனிங்க. ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த ஜெபத்துக்காக இந்த உயிர்த்ததுனால ஒன்று நான் சொல்றேன். ஒண்ணு, உயிரோடு இருந்தும் பாவத்தை நிமித்தமாக செல்வது. உயிரோடு இருக்காங்க, பாவ வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கிரமத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பா வேதத்தின்படி ஆத்மா சேர்த்தது. இந்த ஆத்மாக்கள் உயிரடையும். ஆமென். அதாவது பெயர் கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கிறிஸ்தவா தான் இருப்பான். அப்பப்போ வந்துட்டு போய் அப்பப்போ டச்சிங் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துப்படி செஞ்சது, அவங்க இஷ்டத்துக்கு கர்த்தரை வரவழைச்சிட்டு இவங்க மனம் திரும்பணும், பயந்து இருக்கணும். கர்த்தர் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எந்த விஷயம் வந்தால் கர்த்தருக்கு பயந்து முதலிடம் காரியம் என்னவோ அதுக்கு இடம் கொடுத்து நம்ம உண்மையா இருக்கும். நீ மீறி நடந்துருந்தா அதுக்குரிய காரியத்தை நீ தான் அனுபவிக்க போற. நான் மீறி நடந்தா அனுபவம், நான் தான் பாவத்தை அதை கஷ்டத்தை அனுபவிக்க போறேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு பயப்படு, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படு, கர்த்தருடைய காரியங்களுக்கு பயப்படுது. அழைத்த அழைப்பின் நோக்கத்தை புரிஞ்சு நடந்துக்க. இப்படி நிறைய பேர் அவங்க இஷ்டப்படி வாங்க. இவங்க மனது உயிர்த்தல். மூணாவது, பின்மாற்றத்திற்கு மனம். இயேசுவையெல்லாம் விட்டு, ஆராதெல்லாம் விட்டு, திருப்பரந்தெல்லாம் விட்டுட்டு அசால்ட்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இவங்க மனம் திருப்பி வரும். இவங்க உயிரடை. இந்த ஆத்மாவும் செத்து போனதான் பார்க்கணும். பலவீனப்பட்டு. நாலாவது இவங்கெல்லாம் அறிந்தும் அறியாதவர்கள் போல அறிக்கை செய்ய மனதில்லை, அவர் ஸ்தோத்தரிக்க மனதில்லை. ஆமென். இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர். இந்த ஆத்துமாக்கெல்லாம் தேவ பார்வையில மறுத்துதான். இதெல்லாம் உயிரடைஞ்சதுன்னா தேசத்துக்கு நல்லதா? பாவ செய்யற ஆத்துமா உயிரடைஞ்சா தேசத்துக்கு நல்லதா? சொல்லுங்க. பேர் கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பினா நல்லதா? யாருக்கு நல்லது? ஆண்டவருக்கு, நமக்கு எல்லாருக்கும். அப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்ததே உங்களே என்னையும் கொண்டு அவருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு நீங்க நம்பிக்கையோட நடந்தீங்கன்னா உங்களுக்காக தடையா இருக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த கல்லு அகற்றப்பட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு வேலை எப்படி செய்யறது, எப்படி நான் பண்றது, எனக்கு யாரை உதவி செய்வா அப்படின்னு நினைக்காதீங்க. விசுவாசத்தோடு வார்த்தையை பிடிச்சி நம்பிக்கையோட ஓடுங்க. நீங்க தடையும் நினைக்கிற விஷயங்கள் ஒன்றும் இல்லாமல் கத்துறது. கைதட்டி கத்துறது, கைதட்டி கத்துறது. ஏதாவது உயிரோடு இன்றைக்கு நம்ம மத்தியில் உனக்காக யுத்தம் செய்ய உன் அருகிலே இருக்கிறார். உன்னை விடுதலை பண்ணவும் ரட்சிக்கவும் அவனோடு இறைமையா சொல்றார். உன்னை ரட்சிக்கவும், உன்னை ரட்சிக்கவும், உன்னை ரட்சிக்கவும், உன்னோடு கூட இருக்கும், நம்மோடு தான் இருக்குன்னு சொல்லி இறைவன் 1:8 படி. இறைமையா 1:8. பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி உன்னை ரட்சிக்கப்படி உன்னை காக்கும். ஆமென் சொல்லுங்க. நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு சத்தமா சொல்லுங்க. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கைதட்டி கத்தரம். நீங்க கத்தருக்குள்ள இருக்கிறீங்களா? உங்களை காத்துக் கொள்ளும்படி, உங்களை ரட்சிப்புகள் இன்னும் தொடர்ந்து நடத்தப்படி அவர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறார்னா வார்த்தையா இருக்கிறாரு. வார்த்தையை தயவு செய்து உயிர்த்தெழுந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னுடைய ஆத்மா உயிரடைந்து நீங்க அவரோடு கூட இருக்கிறது. அதே போல நீங்க உலக ஜனங்கள் உயிரோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் மரித்து போன ஆத்துமாக்களாய் கிடைக்கிறார்கள். எத்தனையோ வகையில நீங்க யோசிச்சு பார்த்து நிறைய வகையில ஆத்துமாக்கள் செத்ததா இருக்கிறது. இவை எல்லாம்
உங்களுடைய வார்த்தை என்கிற ஜீவ வசனத்தின் மூலமாக உயிரடைய ஆவியானவரை என்னை பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. உங்கள் அழகான மாத்திரைகளை கொடுத்து ஒரு நல்ல டாக்டர்ஸா கத்த செத்து போன ஆத்மாக்களுக்கு அனுப்புவார். நீங்க போய் அவர் உயிரடைய செய்யுங்க. என்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இசைக்கியல் சொல்ல அங்கு உணர்ந்த எலும்புகள் உயிரிழந்தது போல நீங்களும் உரைப்பீர்கள் எனால், பேசுவீர்கள் எனால், பிரசங்கிப்பீர்கள் எனால் செத்து போன அந்த உணர்ந்த எலும்புகளும் செத்து போன ஆத்துமாக்களும் அந்த உயிர் திறந்த நாளிலே உயிரடையும், தொடர்ந்து உயிரடையும் என்று நான் விசுவாசம். எங்களை தட்டி கத்திரமே படுத்துவோம்.